ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான காய்கறிகள்லாம் போட்ட குருமா தான் பார்க்க போகிறோம். நல்லா பட்டர் பீன்ஸ், பீட்ரூட்டு, கேரட்லாம் போட்ட நல்ல வெஜ் குருமா ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம். வாங்க, ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காய்கறி குருமா சப்பாத்தி, இடியாப்பம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பட்டை, சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தை ஓரளவு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த எல்லா காய்கறிகளும் போட்ட குருமா செய்யும்போது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா ஓரளவு சூப்பராகவே வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. புதினா இலை கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இது தக்காளியோடு சேர்த்து வதக்கும்போது நல்ல குருமா நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளியும் குழஞ்சி வெந்து வரணும். எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஓரளவு சூப்பராகவே வதக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 100 பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். காய்கறிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லா காய்கறிகளும் போட்டு நமக்கு குருமா செய்யும்போது நல்ல ஒரு சத்து கிடைக்கும். இதில் கறி மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலா எல்லாம் அந்த காய்கறிகளில் இறங்கணும். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். நம்ம இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சோன்னா நல்ல காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துடும். நல்லா இப்போவே ஒரு நல்ல வாசனை வருது. பீட்ரூட்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக குருமா பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்குது. காய்கறிகள்லாம் ஓரளவு நல்லா 3/4 பதம் வெந்துருச்சு. இதில் நான் தேங்காய் அரைச்ச விழுதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேங்காவோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா நம்மளுக்கு குருமா சூப்பராகவே ரெடி ஆயிரும். இந்த வெஜ் குருமா வந்து சப்பாத்தி, இடியாப்பம் அதுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். நல்லா ஓரளவு சூப்பராகவே நல்லாவே வெந்திருக்கு நம்மளுக்கு. அருமையான காய்கறி குருமா நம்ம ஈஸியாக எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம். நம்ம சேர்க்குற காய்கறிகள் பொறுத்து தான் அந்த குருமாவோட டேஸ்ட் இருக்கும்.
இதில் இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு சூடாக பரிமாறிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.